ஏம்மா உங்களுக்கு வேதனையாக இருக்கா? புரியலன்னு புரிகிற மாதிரி சொல்லுங்க. வேதனையெல்லாம் படாதீங்க. அது ஏன் என்னிடம் பேசவில்லை சுஜா அக்கா? அப்படி கேளுங்க. சுஜா சிஸ்டர் லைனில் இருக்கீங்களா? சதீஷ் இப்போ புரியுதா? புரியுது. நீங்கள் பேசவில்லைன்னு போடுற இடத்துல பேசுகிறீங்கன்னு போட்டிங்கல்ல, அதுதான் புரியலை. புரியுதா உங்களுக்கு? ம் அவங்க தான் வணக்கம் சொன்னாங்கல்ல, சதீஷ் வணக்கம்னு. போட்டிருக்காங்கல்ல, வணக்கம் சதீஷ்ன்னு பொக்கே இவெல்லாம் கொடுத்துருக்காங்கல்ல சதீஷ் உனக்கு. பாருங்கள், நீங்கள் தான் கமெண்ட்டு பார்க்கலன்னு நினைக்கிறேன். அவங்க உங்களுக்கு வணக்கம் சொல்லியிருக்காங்க பொக்கேலாம் கொடுத்து. சதீஷ் ஆமாம். நல்லா பாருங்கள். அதுக்கப்புறம் நிறையா பேசலைன்னு அவங்களுக்கு கோவமா? பேசுவாங்க. கேட்டுட்டு இருந்தாங்கள, என்ன சமையல், சாப்பிட்டீங்களா, அதெல்லாம் கேட்டுட்டு இருந்தாங்கல்ல. அடுத்து பேசுவாங்க. சதீஷ் ஆமாம். இப்போவே கண்ணை கெட்டது, என்ன பண்ணலாம்? இந்த குட்டி எங்க துடைக்க விட மாட்டேன்ருச்சு. துண்டை எடுத்துகிட்டு போனால் வெளியே ஓடுது. எங்க ஜாஸ்மின் குட்டி எங்கே இருக்கு? எடி தாங்க குட்டிமா, ஈரமாக இருக்குல்ல, தொடப்பண்டா. இங்கே வா, எப்படியா? வா, நல்லா ஈரமாக இருக்குங்க, வா துடைக்கலாம். ஜாஸ்மினை பார்த்தீங்களா? சிஸ்டர் ஓடியா, கீழே இறங்கி வந்துடு. அது மீண்டும் மழை வெளுத்து வாங்குது அக்கா. அச்சுச்சோ, அதான் 2-3 நாளைக்கு ரெட் அலர்ட் கொடுத்துருக்காங்கல்ல. வேறு என்ன பண்ணுறது? மனுஷங்களாம் இப்படி இருந்தால் இயற்கை அப்படி தான் இருக்கும். முன்ன உள்ளவங்கெல்லாம் காட்டில் தானே வாழ்ந்தாங்க. இந்த பக்கம் மழை பெஞ்சால் வேறு காட்டுக்கு போயிடுவாங்க போல். அந்த காட்டிலே மழை வந்துச்சுன்னா இன்னொரு காட்டுக்கு. அச்சுச்சோ, கோழி ரெண்டும் குளிர் தாங்க முடியாமல். கடவுளே, கோழி குளிர் பொத்துக்காது. நனைஞ்சிருச்சோ? மழை பெஞ்சாலும் இந்த மாதிரி இருக்குது, பெய்யலைனாலும் தண்ணி கஷ்டமாயிருமோன்னு இருக்குது. என்ன பண்ணுறது? ஆட்டுக்குட்டி கொடுத்துட்டேன் இருந்தால். அச்சோ, ஏன் ஆடும் குளிர் தாங்காதா? ஆடு வளர்த்ததில்லை நான்.